இன்றைக்கி நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, தங்கலான் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நான் இந்த படத்தை எதுக்கு பார்த்தேன் அப்படின்னா, விக்ரம்காக தான் போய் பார்த்தது. ரஞ்சித்துக்காக போய் பார்க்கல. ஏன்னா ரஞ்சித் எப்போதுமே எங்களை பிதிக்கிட்டாங்க, அமுக்கிட்டாங்க, குத்திட்டாங்க, இது பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு தான் இது பண்ணியிருப்பார். ஆனால் இதில் அந்த மாதிரி எதுவும் இல்லை. அதனால தான் சரி போய் படத்தை பார்க்கலாம் அப்படின்னு. ஏன்னா இது வந்து ஒரு அந்த அந்த டைமில் 1880 நடந்த ஒரு ரியல் ஸ்டோரி மாதிரி போயிட்டுருக்கிறதாலும், அதோட இந்த மேக்கப்பு ஆர்டிஸ்ட்டு, அப்புறம் இந்த லொக்கேஷனு எல்லாமே நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. படம் வந்து கொஞ்சம் சரி பார்க்கலாம், நம்ம விக்ரம்காக பார்க்கலாம் அப்படின்ற ஃபீலே எனக்கு வந்துருச்சு. ரஞ்சித்துக்காக இல்லைனாலும் விக்ரம்காக பார்க்கலாம் அப்படின்னு. படம் நல்லா தான் இருக்குது, எல்லோரும் போய் பார்க்கலாம். அந்த கொஞ்சம் கிராஃபிக்ஸ்லாம் பண்ணது வந்து கொஞ்சம் அந்த அளவுக்கு முறையாக பண்ணல, அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே படம் ஒரு டைம் பார்க்குற மாதிரி நல்லா தான் இருக்குது. ஒன்றும் இதெல்லாம் இல்லை. ஏன்னா எப்போதுமே ரஞ்சித் படம்னாலே அவங்களுக்கு தெரியும், எங்களை அமுக்கிட்டாங்க, எங்களை பிதிக்கிட்டாங்க, எங்களை இது பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு ஏதாவது இது சொல்லிகிட்டு இருப்பார். எந்த படத்தை பார்த்தாலுமே அந்த மாதிரி ஒரு இது வச்சுருப்பார். இந்த படத்தில் அது இல்லை. அதை வந்து இது பண்ணிவிட்டு கொஞ்சம் மாற்றமாக, கொஞ்சம் அதுவும் பழைய ஸ்டோரியை எடுத்து பண்ணது வந்து ரொம்ப நல்லா தான் இருக்குது. பிரச்சனை இல்லை. படத்துக்கு வந்து நம்ம வந்து மார்க் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு 10க்கு 8 மார்க்கு கண்டிப்பாக கொடுக்கலாம். கொஞ்சம் புரிகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்திருக்கும். பழசு நம்ம பேசுகிற டயலாக்லாம் கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அது புரியாத மாதிரியே போயிட்டுருக்கு. அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. படம் பார்க்கலாம்.